அருகே தலேகா நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் இரும்பு பாலம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு விபத்து. ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. மேலும் 20க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரம். உத்தராகண்டில் மோசமான வானிலையால் விபத்திற்குள்ளான தனியார் ஹெலிகாப்டர். கேதார்நாத்திற்கு புனித யாத்திரை சென்றவர்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்த பரிதாபம். டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடும் முதலமைச்சர். 5,28,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். வைகை அணையிலிருந்து மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களின் முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. 45,041 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி அடையும். நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு. கோவை மலைப்பகுதிகளில் மிக கனமழையும், நெல்லை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் நாளை மிக கனமழை பெய்யலாம். கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. தன் மீது ஏதாவது கோபம் இருந்தால் மன்னித்து விடுங்கள் என ராமதாசிடம் கூறிய அன்புமணி, வருத்தப்பட வேண்டாம் என்றும் வேண்டுகோள். என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயா அவர்களே, தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரியதல்ல. ஐயா அவர்களே, வருத்தப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்கள், மகனாக தலைவனாக செய்து முடிக்கிறேன். திருவள்ளூரில் நடந்த நிகழ்ச்சியில் ராமதாசுக்கு கோரிக்கை விடுத்த அன்புமணி, நீங்க சொல்லுங்க, என்னென்ன செய்யணும் சொல்லுங்க. ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக அப்படி டக்கு டக்கு சொல்லிட்டு செய்யலாம், சுலபமா செஞ்சுட்டு போகலாம். தந்தையார் எப்போதும் தியாக தீபங்கள் தான் என அன்புமணி தந்தையர் தின வாழ்த்து. அன்பாக வளர்ப்பது தந்தையரின் திருப்பணி என்றும் ட்வீட் பதிவு. பாமக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து வடிவேல் ராவணனை நீக்கிய ராமதாஸ். முரளி சங்கர் என்பவரை பொதுச் செயலாளராக நியமித்து உத்தரவு. அன்புமணி தலைமையில் பொதுச் செயலாளராக தொடர்ந்து செயல்படுவேன். ராமதாஸால் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட வடிவேல் ராவணன் நியூஸ் 18க்கு பேட்டி. பொதுச் செயலாளராக நான் இருக்கிறேன். நான் இங்க பொதுச் செயலாளருங்க. அன்புமணி தலைமையின் கீழ் நான் பொதுச் செயலாளர். அன்புமணி சொன்னபடி நேரடியாக வந்து ராமதாசிடம் மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாகிவிடும். வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி பேட்டி. அன்புமணி ராமதாசன் நேரடியா வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்கேன். நான் வந்து அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பேசியிருக்கிறேன். அது வரவேற்க தகுந்தது. வந்து நேராக கேட்க வேண்டி தானே. அவர் சொன்னபடி வந்து கேட்பாருன்னு எதிர்பார்ப்போம். கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு காட்டும். 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 4ஆம் கட்டமாக பரிசு வழங்கிய விஜய். சென்னை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 39 தொகுதி மாணவர்கள் பங்கேற்பு. கல்வி விருது விழாவை சிறப்பாக நடத்திய தாவேக நிர்வாகிகளுக்கு நன்றி கூறிய விஜய். விழா மேடையில் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தார். புனேநகருக்கு அருகே தலேகா நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் இரும்பு பாலம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு விபத்து. ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. மேலும் 20க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரம்.
உத்தராகண்டில் மோசமான வானிலையால் விபத்திற்குள்ளான தனியார் ஹெலிகாப்டர். கேதார்நாத்திற்கு புனித யாத்திரை சென்றவர்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்த பரிதாபம். டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடும் முதலமைச்சர். 5,28,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். வைகை அணையிலிருந்து மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களின் முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. 45,041 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி அடையும். நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு. கோவை மலைப்பகுதிகளில் மிக கனமழையும், நெல்லை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் நாளை மிக கனமழை பெய்யலாம். கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. தன் மீது ஏதாவது கோபம் இருந்தால் மன்னித்து விடுங்கள் என ராமதாசிடம் கூறிய அன்புமணி, வருத்தப்பட வேண்டாம் என்றும் வேண்டுகோள். ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரியதல்ல. ஐயா அவர்களே வருத்தப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள். என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்கள், மகனாக தலைவனாக செய்து முடிக்கிறேன். திருவள்ளூரில் நடந்த நிகழ்ச்சியில் ராமதாசுக்கு கோரிக்கை விடுத்த அன்புமணி, நீங்க சொல்லுங்க என்னென்ன செய்யணும் சொல்லுங்க. ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக அப்படி டக்கு டக்கு சொல்லிட்டு செய்யலாம், சுலபமா செஞ்சுட்டு போகலாம். தந்தையார் எப்போதும் தியாக தீபங்கள் தான் என அன்புமணி தந்தையர் தின வாழ்த்து. அன்பாக வளர்ப்பது தந்தையரின் திருப்பணி என்றும் ட்வீட் பதிவு. பாமக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து வடிவேல் ராவணனை நீக்கிய ராமதாஸ். முரளி சங்கர் என்பவரை பொதுச் செயலாளராக நியமித்து உத்தரவு. அன்புமணி தலைமையில் பொதுச் செயலாளராக தொடர்ந்து செயல்படுவேன். ராமதாஸால் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட வடிவேல் ராவணன் நியூஸ் 18க்கு பேட்டி. பொதுச் செயலாளராக நான் இருக்கிறேன். நான் இங்க பொதுச் செயலாளருங்க. அன்புமணி தலைமையின் கீழ் நான் பொதுச் செயலாளர். அன்புமணி சொன்னபடி நேரடியாக வந்து ராமதாசிடம் மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாகிவிடும். வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி பேட்டி. அன்புமணி ராமதாசன் நேரடியா வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்கேன். நான் வந்து அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பேசியிருக்கிறேன். அது வரவேற்க தகுந்தது. வந்து நேராக கேட்க வேண்டி தானே. அவர் சொன்னபடி வந்து கேட்பாருன்னு எதிர்பார்ப்போம். கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு காட்டும். 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 4ஆம் கட்டமாக பரிசு வழங்கிய விஜய். சென்னை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 39 தொகுதி மாணவர்கள் பங்கேற்பு. கல்வி விருது விழாவை சிறப்பாக நடத்திய தாவேக நிர்வாகிகளுக்கு நன்றி கூறிய விஜய். விழா மேடையில் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தார்.